KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். நேற்று மேட்ச் என்னால் பதிவு பண்ண முடியல, கொஞ்சம் சொந்த வேலையாக வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. 6 மணிக்கு தான் வந்தேன், மாலை 6 மணிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் கணிச்சு பதிவு பண்ணுறங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். சரி, இனிமேல் வரக்கூடிய மேட்சுகளில் பார்த்துக்கிறோம் எப்படின்னு. இப்போ இன்றைக்கி மேட்ச் என்னென்னு பார்த்தோன்னா 59வது மேட்ச்சு CSK வெர்சஸ் GT. இதில் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வச்சு தான் சொல்ல போகிறேன். லயனப் விட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னு பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா சந்திரன் 2 இடத்துல மாறுறாரு. இப்போ ரிஷபத்தில் சந்திரன் இருக்கார், மிருக சீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் மட்டும் ரிஷபத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிதுனத்துக்கு போயிடுறாரு. கடைசி ஒரு மணி நேரம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. இது எப்படி மேட்ச் ரிசல்ட் மாறும் என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கிறேங்க. இப்போ CSKயை பொறுத்த வரைக்கும் கெய்க்வாட் அவருடைய தலைமையில் ரெஹானே, டி மிட்சல், துபே, அலி, ஜடேஜா, சாண்ட்னர், தாகூர், தோனி, டி டெஸ்பாண்டே, கிளீசன், சிங் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். GTயை பொறுத்த வரைக்கும் கில் அவருடைய தலைமையில் சகா, சுதர்சன், கான், டி மில்லர், டெவாட்டியா, கான், சங்கர், சுதர், சர்மா, அகமத், லிட்டில் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்டுருக்காங்க. இப்போ இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறன்னு சொல்லியாச்சு. லக்னம் பார்த்தா பெருசாக மாற்றம் இல்லை, சந்திரன் தான் இடம் மாறுறாரு. லக்னம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் விருச்சிக லக்னத்திலையும், செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் தனுசு லக்னத்திலையும் போகுது. 2 கேப்டனுக்குமே சமமான அமைப்பு தான் வருது. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் பார்த்தோம்னா கேப்டனுக்கு ஒன்று அஸ்தமன கிரகங்களோட தொடர்புல போயிடுது, இல்லைன்னா சமமாக வந்துடுது. அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ CSK ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ரெஹானே, கெய்க்வாட், அலி, ஜடேஜா, சாண்ட்னர், டி டெஸ்பாண்டே, சிங் உங்களை எடுத்துக்கலாம். GT ஃபீல்டிங் பண்ணும்போது சகா, கில், சுதர்சன், கான், டி மில்லர், லிட்டில் உங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 13 பேர் சொல்லியிருக்கீங்க. இப்போ பிளேயர்ஸ் லிஸ்ட்டை குறைச்சிட்டே இருந்தாச்சு, ஏன்னா புதுசாக லைனை விட்டதுக்கப்புறம் புதுசாக பிளேயர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்லேயுமே அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இப்போ CSKலையும் சரி GTலையும் சரி பிளேயர்ஸ் உள்ள புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னா CSKக்கு இன்னைக்கு சமமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். CSK ஒரு 55% எடுத்துக்கிறங்க, GT ஒரு 45%. அப்போ இந்த 5% தான் ரிசல்ட்டை மாற்றக்கூடிய விதமாக இருக்கும். அதனால ரிசல்ட் க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடைசியில் ரிசல்ட் சேஞ்ச் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கும். அதனால CSK வின் அப்படிங்கிறது 55% எடுத்துக்கிறங்க. இப்போ GT ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி CSK ஃபீல்டிங் பண்ண யாருக்கு நல்லா இருக்கும்னா கில், சுதர்சன், கான், டி மில்லர், டெவாட்டியா, அகமத் உங்களை எடுத்துக்கலாம். CSK ஃபீல்டிங் பண்ணா ரெஹானே, கெய்க்வாட், ஜடேஜா, சாண்ட்னர், தாகூர், டி டெஸ்பாண்டே, சிங் உங்களை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 13 பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த 13 பேரில் 7 பேர் கட்டாயம் வந்துடுவாங்க. அதில் பெஸ்ட் பிளேயர்ஸ் சொல்கிறேன், அதில் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அந்த பெஸ்ட் பிளேயர்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸும் வந்துடுவாங்க. இப்போ CSKயை பொறுத்த வரைக்கும் ரெஹானே, கெய்க்வாட், ஜடேஜா, சாண்ட்னர், டி டெஸ்பாண்டே, சிங் அவங்கள எடுத்துக்கலாம். GTயை பொறுத்த வரைக்கும் கில், சுதர்சன், கான், டி மில்லர் இவங்களை எடுத்துக்கலாம். 10 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 10 பேரில் எப்படியும் நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இதிலே வந்துடுவாங்க. அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு கேப்டன்ஷிப் போடணும்னா அதில் பார்த்துக்கிறங்க. மேட்ச்சில் என்ன அப்படின்னா அதிகமான பாயிண்ட் எடுத்த பிளேயர்ஸ் 2 டீம்லையும் அதிகமான பாயிண்ட் எடுத்த பிளேயர்ஸ் இது வரைக்கும் அவங்க இன்னும் அதிகமாக எடுப்பாங்க.
புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த எஸ் சிங் அப்படிங்கிறவர் சிஎஸ்கேல அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு விக்கெட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே விக்கெட்டு போட்டவங்களும் போடுவாங்க. புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு 10 பேர் சொல்லியிருக்கேன், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸு. அதில் நீங்கள் 2 டீம்லையுமே அதிகமான இப்போ சிஎஸ்கேல ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிற. ஒரே டீமில் போட வேணாம். சிஎஸ்கேல கேப்டன் அப்படின்னா ஜிடியில் விசி போட்டுக்கிறங்க, அப்படி இல்லைன்னா ஜிடியில் கேப்டன் அப்படின்னா சிஎஸ்கேல விசி போட்டுக்கிறங்க. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு மேட்ச்சு. அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் இருப்பாங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர், அப்புறம் பேட்ஸ்மேன், இவங்களில் தான் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதையும் புரிஞ்சுக்கிறங்க. இப்போ வின்னிங் ரிசல்ட் சொல்லியாச்சு, யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு, பெஸ்ட் பிளேயர் சொல்லியாச்சு. நாளைக்கு மேட்ச் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முன்னாடியே பதிவு பண்ணி போட்டுறேன். தேங்க்யூ.